Hey lovelies, welcome back to my channel. So today's video is all about decluttering. I know ரீசெண்ட் டேஸாக வந்து வீடும் சரி நானும் சரி கொஞ்சம் மெஸ்ஸியாகவே இருக்கும். ஸோ ஃபைனலி ஐ ஹவ் டிசைடட் டு டீக்ளட்டர். டைம் இல்லை தான், டைம் எடுத்து ஒரு நாளாக பண்ணணும் அப்படிங்கிறது ஐடியா. ஸோ ஃபஸ்ட்டு ரானாவோட வார்ட்ரோப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஸோ இந்த வார்ட்ரோப் வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட கேட்டிருந்தீங்க இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 6 ரேக்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளோ க்ளோத்ஸ் உள்ள நான் வந்து அடிக்கடிக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இவ்வளோ இது வந்து ஃபஸ்ட்டு 2 ரேக்ஸ்லேருந்து எடுத்த ட்ரெஸ்ஸஸ் மட்டும் நல்லாவே இடம் பத்துது. குழந்தைங்க துணியெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக தானே இருக்கும், அதனால் வந்து நல்லாவே இடம் பத்துது. ரானா ஃபஸ்ட்டு பிறந்தப்போ இருந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இப்போ ரொம்ப குட்டி ஆயிடுச்சு இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு சிலது பத்துது சிலது பத்ததில்ல. என்னோடய க்ராப் டாப்ஸ் எல்லாம் இப்போ வந்து அவருக்கு வீட்டுக்கு போடுறதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் இந்த ஸ்வெட்டர் செட் பற்றி நான் சொல்லி ஆகணும், பேபி ஹக்லேருந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ரானா யூஸ் பண்ணுற திங்ஸ் வீடியோவில் காமிக்கிறேன், லிங்க்ஸ் வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஷூஸ் வந்து ஃபஸ்ட் க்ரையில் வாங்கியிருந்தேன், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் நியூ பார்ன் ஃபேஸில் யூஸ் பண்ணுற வின்டர் கேப்ஸ் எல்லாமே ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுட்டேன். அண்ட் இந்த டெனிம் ஷர்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சு, பிக்சர் அட்டாச் பண்ணுற பாருங்கள், லிங்க் வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வச்சா கீழே விழுந்துரும் பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பல்கியாக இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து ஜிப்லாக் கவரில் போட்டு நான் வச்சுருப்பேன். ஸோ அதனால் அது ரொம்ப மெஸ்ஸி ஆகாது, களைஞ்சு கீழே விழுகாது. ஃபஸ்ட் ட்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி யூஸ் பண்ணுற திங்ஸ், அதனால் டக்குன்னு வெளியே போனால் போடுற ஷர்ட்ஸு, அதுக்கப்புறம் ராம்பர்ஸ், ட்ரௌசர்ஸ், அது எல்லாமே ஃபர்ஸ்ட் ட்ராக்கில் வந்து நான் வச்சிட்டேன். டீக்ளட்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்கள், சான்ஸே இல்லை. ஸோ செகண்ட் ட்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த டவல்ஸு ஸ்வேடல்ஸு இதெல்லாம் வச்சுட்டேன். ஸ்வேடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூ பார்ன் ஃபேஸில் யூஸ் பண்ணதான், இப்போ டவலாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஷர்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா ஆஜியோவில் 300க்கோ 400க்கோ எடுத்திருந்தேன், நல்லா இருந்துச்சு. சும்மா வீட்டில் ரஃபாக போட்டுக்கிறதுக்கெலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நியூ க்ளோத்ஸ், ஊருக்கு போயிட்டு வரப்போ அவங்க தாத்தா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அப்படியே டம்ப் பண்ணி வச்சுருந்தேன். அதை பேக் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதெல்லாம் எடுத்து இன்றைக்கி ஃபுல்லாக மடித்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பெரிய கோலாக இருந்துச்சு. அண்ட் இந்த ரேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சுருந்தேன். அண்டு தனி ஜிப்லாக் கவர்ஸ், இந்த சவானெல்லாம் ஆர்டர் போடும்போது இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்ஸ் வரும், அதெல்லாம் தூக்கி போடாமல் பிப்ஸு பப் கிளாத் அதெல்லாம் வந்து செக்யூர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஒரு வழியாக ரானாவோட திங்ஸ் சார்ட்டட். அடுத்து அப்படியே என்னோடய மேக்கப் ஆர்கனைசர் பக்கம் போகலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்துச்சு. முன்னெல்லாம் அடிக்கடி எங்கேயாவது வெளியே போயிட்டே இருப்போம், ஏதாவது புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருப்பேன் மேக்கப் திங்ஸ்லாம். இப்போ ரானா வந்ததுக்கப்புறம் அவ்வளோவா வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது இல்லை, எந்த திங்ஸும் யூஸ் பண்ணுறதில்ல. சரி அதெல்லாம் யூஸ் பண்ணல திங்ஸாவது நல்லா நீட்டாக அடுக்கி வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ என்ன மாதிரியே நீங்களும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லப்போனால் மெயினாக டைம் இருக்க மாட்டேங்குது. ரானா தூங்கும் போது இதெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு தோணும், பட் அவர் தூங்கும் போது நம்மளும் கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சிக்கலாம் அப்படிங்கும் போது டைம் இருக்கிறதில்ல. ஸோ கிடைச்ச டைமில் இதையும் பண்ணணும், நம்மளையும் பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் மெயினாக பாடியும் ஃபிட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே போய்கிட்டு இருக்கு, எல்லாமே சைமல்டேனியஸாக நானும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் என்னோட கோ டு மேக்கப் ப்ராடக்ட்ஸையும் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லிடுறேன். இந்த எம்ப்ரியோலிஸோட ப்ரைமர் மாய்ஸ்சரைசர் இதுதான் அடிக்கடி யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் இந்த ஹரு ஒண்டரோட சன்ஸ்க்ரீன், பெஸ்ட் சன்ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ணதுலேயே எல்ஃப் ஹேலோ க்ளோ ஃபில்டர், அவ்வளோ வர்த் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஐ ஃபீல். நெக்ஸ்ட்டு ஷாம்பெயினோட கே பியூட்டி ஹைலைட்டர் அண்ட் ஒரு ஆம்பியூல் மிஸ்ட்டு, தென் லேனேஜோட இந்த ஒரு டோனர், இது பெஸ்ட், ஒரு டியூயி ஃபினிஷ் மாதிரி கொடுக்குது. நெக்ஸ்ட்டு சென்டலாவோட ஒரு சிரம், இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ ஐ ஃபீல் ரெக்ரெட் தான் பண்ணுறேன் அது வாங்கினதுக்கு. நெக்ஸ்ட்டு ஹரு வண்டரோட டோனர் அண்ட் லோரியலோட சீரம், இதுதான் மோஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணுறது. அண்ட் தென் என் ஹஸ்பண்டோட ஒரு செட் பெட், இது ஒன்று தான் அவர் வந்து அதுவும் நான் ஃபோர்ஸ் பண்ணால் யூஸ் பண்ணுவார். ஒரு குட்டி பெடிக்யூர் கிட் மாதிரி நெயில் கிட் எல்லாமே ஒரு குட்டி பாக்ஸில் போட்டு நான் வச்சுட்டேன். அண்டு நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி கப்பில் வந்து கோ டு லிப்ஸ்டிக்ஸ், அதாவது ரெகுலராக யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக்ஸை செகண்ட் ரேக் அடுக்கும் போது மீதியாக நான் வந்து காமிக்கிறேன். அண்ட் ஒரு ப்ரஷ் செட், இது வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க, ரொம்ப ஹேண்டியாக இருந்துச்சு. அதாவது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக க்ளீனாக எடுத்துகிட்டு போயிடலாம் ப்ரஷ்ஷை. ஸோ இது ஒன்று, இதனோட லிங்க் வேணும்னாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரேக் சார்ட்டட். அடுத்த ரேக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆஃப் மெஸ்ஸுங்க. கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹை அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனோட அன்பாக்சிங்கையும் நீங்கள் வந்து இந்த வீடியோலேயே பார்ப்பீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுறனோ இல்லையோ, இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறதுனால தான் ஒரு ஹோல் மிஸ் ஆகுது.
ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி பார்த்து வேண்டாததெல்லாம் வந்து எடுத்து வைக்கணும். இதுக்கு மேலே ராணா வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதனால க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலான்னு வச்சுட்டேன். ராணு இங்கே பாரு, இங்கே பாரு, ஓப்பன் பண்ணலாமா? ஹேண்டில் வித் ஃப்ரெஜைல்டா, கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணு, உடச்சிடாத. ஷால் வி ஓப்பன் பண்ணலாமா? ஓகே, ஸோ இதுதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஹை அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஒரு வர்த்தாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சில மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். வந்து போட்டிருந்தேன், ஆஃபர் கொஞ்சம் நிறையா இருந்தது, அதனால அதில் போட்டிருந்தேன். நைக்கா விடவே க்ளீனான பேக்கேஜிங், ஃப்ரெஜைல்னு சொல்லிட்டு நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஹேண்டில் வித் கேர் மாதிரி. உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கார்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. பேக்கேஜும் ரொம்ப சேஃபாக டெலிவர் பண்ணியிருந்தாங்க. நான் எதையும் ஓப்பன் பண்ணுறேனாம்மா, அதனால் ராணா அப்படியே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தாப்புல. சூப்பரா ஹனிபி, பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் மேக்லேருந்து ஒரு லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன். ஸ்ட்ரோப் க்ரீம் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணுறது தான். ஸோ மினி ஸ்ட்ரோப் க்ரீம் ட்ராவலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.5K. நான் வந்து 2000க்கு மிந்த்ராவில் ஆஃபரில் வாங்கியிருந்தேன். மேக் ஸ்ட்ரோப் க்ரீம் மினி, இது வந்து பிங்க் லைட், இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணுறது தான். அண்ட் மேக்கோட காம்பேக்ட் பவுடர், இது வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் முத்து கோகில் ஆர்டிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, என்னோடய ஃப்ரெண்ட். அவங்கக்கிட்ட நான் கேட்டு சஜஸ்ட் பண்ணி வாங்கினது. அண்ட் நார்ஸில் வந்து கன்சீலர் வந்து வாங்கியிருந்தேன். இதுவும் வந்து மினி தான் நான் வாங்கியிருந்தேன். எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து பெருசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லிப்ஸ்டிக் வந்து அன்பாக்ஸ் பண்ணி நான் காமிக்கிறேன். டாப் அப்படிங்கிற ஒரு ஷேடு. ஸோ இன்டர்நெட் ஃபுல்லாக தேடி பார்த்து ஒரு நியூட் ஷேடாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷேட் வாங்கியிருந்தேன். ஸோ பிக்சர்லலாம் பார்க்குறதுக்கு கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. புல்லட் லிப்ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. பிளாஸ்டிக் மாதிரி இருந்தது பிக்சர்லலாம் பார்க்குறதுக்கு. பட் நேரில் ரொம்பவே வெயிட்டாக ஹெவியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் குவான்டிட்டி வந்து இத்திலூண்டு தான் இருந்துச்சு. 2000 ரூபாய்க்கு இவ்வளோண்டு தான் வருதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இட்ஸ் ஓகே, யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லலான்னு விட்டாச்சு. அடுத்து நார்ஸோட இந்த கன்சீலர் 1400க்கு ஃபீனிக்ஸ் மாலில் வாங்கியிருந்தேன். ஷேட் வந்து ஜிஞ்சர். அங்கே ட்ரையல் பார்த்து தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு இதனோட ரிவ்யூஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்து காம்பேக்ட் பவுடர், இது வந்து நான் ஃபீனிக்ஸ் மாலில் தான் வாங்கியிருந்தேன். ட்ரையல் பார்த்து நான் வந்து வாங்கியிருந்தேன். ஷேட் வந்து NC35. இதில் வந்து புது மேக்காமில் இது வந்து இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் காம்பேக்ட் பவுடர் மேக்கில் நான் யூஸ் பண்ணுறது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதனோட ரிவ்யூஸை நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஒரு ஹை அண்ட் ப்ராடக்ட் வேனிட்டியில் வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெயினாக இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுக்காகவே வாங்கினேன். ரொம்ப பார்க்குறதுக்கு லக்ஸரியாக இருந்துச்சு. எப்படா யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அதனோட ரிவ்யூஸ் நான் வந்து சொல்கிறேன். இந்த ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி போட்டோம் அப்படின்னா ஃபேஸ் நல்ல ஒரு க்ளோவியாக கிளாஸ் ஸ்கின் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மை ஃபேவரட் இது ஒன்று. பாதியிலேயே ராணா வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சரி குட்ரா, அம்மா குட்ரா, அம்மா குட்ரா, ராணு அம்மா குட்ரானோ, ராணு அம்மா கொடுப்பா. இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்துருந்ததே பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணும்போது இருக்கிறத எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னா அதில் உட்காந்து விளையாடிட்டு சமத்தாக வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாப்ல. ஸோ ராணு கூட விளையாடிட்டு அந்த டே ஃபுல்லாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி வாங்கினது எல்லாமே நான் காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சரி அம்மா கொடு. சரி 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 வச்சுக்குப்பா வச்சுக்குப்பா.